அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம் என்கின்ற தலைப்பிற்கு கீழே எம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் நமக்கு முன்னால் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما وتصبيرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن العبد إذا عمل ذنبا كانت نكتة السوداء في بيته فإن ذاب ونزع واستغفر سكن بها الغبور فإذا زاد زاد أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனின் அன்பும் அருளும் மக்கள் ராஜா மதித்து திருஜா ரசூலே கரீம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் நடிச்சுவற்றை பின்பற்றி வந்த உத்தர சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் ஆதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த மனிதனை அவர்கள் நம்மின் சாதனைகளின் மீதும் குன்றாமல் என்றென்றும் நிலைநிறுத்துமாக. இந்த காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா பெரும்பான்மையான மக்கள் அசால்ட்டா பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்விட அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கேட்காம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப தௌபாவுடைய அசல் அர்த்தமே இப்ப இருக்க மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. பெருமக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அசல் அர்த்தம் அப்படின்னு பெருமக்கள் குறிப்பிடுகின்றார்கள் திரும்புவது. இதற்கு விளக்கமாக கூறுகின்றார்கள் அதாவது நாம் எந்த விஷயத்தை வெளிப்படையாகவும் மறைமுகமாக செய்வதை அல்லாஹ் வெறுக்கின்றானோ அதை விட்டு எந்த விஷயத்தை வெளிப்படையாகவும் செய்வதை அல்லாஹ் பிரியப்படுகின்றானோ அதற்கு திருப்புவதை தௌபாகும் என்று பெருமக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் அந்த திருமறையான குர்ஆனிலே கூறும்போது அனைத்து மக்களும் பாவ மன்னிப்பு தடுங்கள் என்பதாக கூறுகின்றான். அதற்கு பிறகு கூறுகின்றான் ஐயுஹல் ஓ முஸ்லிம்களை ஈமான் கொண்டவர்களை செய்த பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தடுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் ஐயுஹல் முஸ்லிமூன் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று குறிப்பிடவில்லை, ஐயுஹல் முஃமினூன் ஈமான் கொண்டவர்களே என்றுதான் குறிப்பிடுகின்றார். பமல்லன் எது யார் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, யார் யாரெல்லாம் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் எல்லாம் மன்னிக்கேட்டில் இருக்கிறார்கள் என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். சில பேர் என்ன பண்றாங்க, உண்டியில இவ்வளவு காசு போட்டா என் பாவம் ஃபுல்லா கழிஞ்சிரும், உண்டியில இவ்வளவு காசு போட்டா என் பாவம் ஃபுல்லா கழிஞ்சிரும், தேங்காய் உடச்சா என் பாவம் கழிஞ்சிரும், இந்த நீர்ல நான் குளிச்சுதான் இந்த உடம்பு இந்த நீர் என் உடம்பு போட்டா எல்லா பாவமும் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, தௌபா தேடினா பாவம் மன்னிப்பு கேட்டா பாவம் என்று கழியும். நிறைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் என்பது இந்த பாவம் தான். சில சமுதாயங்கள் சத்தத்தின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள், சில சமுதாயங்கள் காற்றின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள், இன்னும் சில சமுதாயங்கள் மூலிகை கூட்டமாக அழிக்கப்பட்டார்கள், இன்னும் சில சமுதாயங்கள் பூகம்பத்தின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் குறிப்பிட்ட குர்ஆனிலே கூறுகின்றார் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாகவே அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்பதாக கூறுகின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னும் குறிப்பிடுகின்றார் யாருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றும் யாருடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அதுல யாருடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் போது அறியாமையில தெரியாம ஏதோ ஒரு நபர் இளமை பருவத்திலோ அல்லது கையில காசு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு நிர்வாகத்துல ஒரு நபர் ஒரு பாவம் செஞ்சுட்டாரு,
சரிட்டு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, என்னடா பாவம் செஞ்சுட்டோம் பாவம் செஞ்சோம் உறுத்திக்கிட்டே இருக்கு. கால தாமதம் செய்யாமல் யார் அந்த அவர் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தெரிகின்றாரோ அவருடைய பாவ மன்னிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இன்னும் அதற்கு அடுத்தாயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், சிலருடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் யார் என்று சொன்னால் பாவம் செய்வார்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். பாவம் மன்னிப்பு கேட்கிறேன், இன்னைக்கு கேட்கலாம், நாளைக்கு கேட்கலாம், இழுத்து இழுத்து கடைசியில் அந்த மரண தருவாயில் சக்கராத்துடைய நிலையில நின்றாங்க. அப்ப பாவம் மன்னிப்புமா அப்ப அல்லா சொல்லுவாங்க, இத்தனை நாள் இந்த உலகத்துக்கு வாழ்த்தியப்பா, இத்தனை நாள் இந்த உலகத்தை நீ வாழ்ந்தல, அப்ப பாவம் மன்னிப்பு தான் இப்ப பாவம் மன்னிப்பு கேட்டா நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், இன்னல் அப்த இதா அஸலம தன்பன், ஒரு அடியான் என்பவன் நிச்சயமாக அவன் பாவம் செய்தால் காலத்து நோக்குதலும் சௌதாவும் திகழ்வி, அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி என்பது உழுந்து விடுகிறது. அவர் பாவ மன்னிப்பு தருகிறாரு, அதனால தௌபா செஞ்சா அந்த உள்ளத்திலிருந்து அந்த கருப்புள்ளி போக்கப்படும். அவர் பாவம் அதிகமாக செய்தால் அந்த கருப்புள்ளி அதிகமாக அவர் உள்ளமே எரிய வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இரண்டு மனிதர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அறவே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த இரண்டு மனிதர்கள் யார் என்றால், முதலில் இணை வைப்பவர்கள் எவ்வாறு வேண்டாலும் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இரண்டாவது சொல்கின்றார்கள், மரண தருவாயில் உள்ளவர், சக்கராத்துடைய ஆட்டம் உள்ளவர், இவர் செய்த பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம இந்த பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலம் நம்மளுக்கு 6 பலன்கள் கிடைக்கின்றது. 6 பலன்கள் கிடைக்கின்றது. அதில் முதலாவதாக கூறுகின்றார்கள், குர்பும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்பது நமக்கு கிடைக்கின்றது. ஒரு பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கமே நமக்கு கிடைக்கின்றதுன்னா பாத்துக்கோங்களேன். இரண்டாவதாக கூறுகின்றார்கள், மன தூய்மை கிடைக்கின்றது. ஒருவருடைய மனது தூய்மை அடைந்து விட்டால் அவர் பாவம் செய்ய மாட்டார். அவர் பாவம் மன்னிப்பு தேடுவதன் மூலம் அவருடைய உள்ளம் தூய்மை அடைகின்றது. அடுத்த பாவத்தின் காரணம் சென்றால் உள்ளம் உறுத்தோம், ஏன்னா பாவம் செய்யறவன் உறுத்தோம், அதன் காரணமாக அவன் பாவம் செய்ய மாட்டார். மூன்றாவதாக குறிப்பிடுகின்றார்கள், உலகத்துல கஷ்டம் சிரமம் இல்லாத மனிதர் யாருமே இல்ல. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், அவருக்கும் கஷ்டம் சிரமம் இருக்கதான் செய்யும். அவர் பாவ மன்னிப்பு தௌபா கேட்பதன் மூலம் அவருடைய கஷ்டத்தையும் சிரமத்தையும் அல்லாஹ் நீக்க வைக்கின்றார். அவர் பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலம் அவருடைய கஷ்டத்தையும் சிரமத்தையும் அல்லாஹ் நீக்க வைக்கின்றார். நாலாவது சொல்கின்றார்கள், நாம் தேடி தேடி அலைகின்ற ரிஸ்க் நம்மை தேடி வரும். பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலம் அந்த ரிஸ்க் என்பது நம்மை தேடி வரும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். கூட்டத்தை கூறுகின்றார்கள், என்னுடைய கூட்டமே, உங்களுடைய இறைவனத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், தௌபா செய்யுங்கள், வானத்திலிருந்து அவர்களுக்கு மனையை ரிஸ்க் அளிப்பான், அதனால எனக்கு என்பதாக கூறுகின்றார்கள். பாவம் செய்வதின் பாவ மன்னிப்பை கேட்பதன் மூலம் அல்லாஹ் நம்மளுக்கு ரிஸ்கை தானாக செய்கின்றார். ஐந்தாவதாக சொல்கின்றார்கள், அருள் வேண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேணும், அல்லாஹ்வுடைய அரண்மனை என்று ஏகிக் கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் அந்த அருள்வாசல் தான் கேட்கிறான். பாவ மன்னிப்பு கேட்க என்னுடைய அருள்வாசல் கிடைத்துவிடும் என்பதாக கூறுகின்றார்கள். இறுதியா அந்த 6வது இது சொன்னாங்க, முன்னாடி சொன்னதுன்னா பாசிட்டிவ் பிரசனோட முடிஞ்சிடும். இது ஃபியூச்சர். இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்மளுக்கு பாலா, முசீபத்து, கஷ்டம், சிரமம், ஆபத்து அனைத்தையும் அல்லாஹ் நம்மளை விட்டு நீக்கி வைக்கின்றான். நீ பாவ மன்னிப்பு தேடுகின்றாயா, உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் முசீபத்துகள் எல்லாத்தையும் உன்னை விட்டு நீக்கி வைக்கிறேன், நீ பாவ மன்னிப்பு மட்டும் தேடு என்பதாக கூறுகின்றார். ஒரு தாய்க்கு நம்ம ஒரு தப்பு செய்யறோம், திருப்பி அந்த தப்புக்காக தாயிட மன்னிப்பு விட்டுருவாங்க. 2வது டைம் அதே தப்பே செய்யறோம், மன்னிப்பு கேட்டா விட்டுருவாங்க. 3வது டைம் அதே தப்பை திருப்பி நின்றாங்க பண்ணுவாங்க, தண்டிப்பாங்க. அடுத்த பாவம் செய்யணும் தண்டிப்பாங்க. ஆனா இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல. நீ எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் ஒரு மீனை போல வாழ வேண்டும். ஒரு மீன் எப்படி தண்ணியை ஊட்டி வைக்கலாம், தண்ணிக்குள்ளேயே தண்ணியை விட்டு 10 செகண்ட் தத்தளிச்சு போயிடும், அது உயிர் போயிடும் என்ற பயம்தான் வந்துடும். அதே மாதிரிதான் நம்ம நன்மையையும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியே வாழ வேண்டும். ஒரு பாவம் செஞ்சு விட்டால் கால தாமதம் செய்யாமல் இந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா வ ஃபீ ரிவாயத்தின் 100 மர்ரா. நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 70 முறை, இன்னும் ஒரு ரிவாயத்தில் 100 முறை பாவம் மன்னிப்பு தேடுகின்றேன் என்பதாக கூறப்படுகிறது. அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நீங்கள் முன்பின் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டனே, பிறகு நீங்கள் பாவம் மன்னிப்பு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறிவிட்டார். இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் மன்னிப்பு தினமும் அதிகமாக தேடிக்கொண்டே இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களின் வல்லுனர், அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிய நபரை நான் பார்த்ததே இல்லை என்பதாக அறிவிக்கின்றார்கள். பாவ மன்னிப்பு என்பது ஒரு பாவிகளுக்கு மட்டும் சுத்தல, பாவம் செய்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்ல. பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலம் நம் அனைத்து தேவனையும் அத்துணை தேவைகளும் பரிபூர்ணமாக்கப்படுகிறது. பெருமக்கள் சொல்கிறார்கள், பாவ மன்னிப்புனா என்ன? பாவ மன்னிப்புனா என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று யார் விளைகிறாரோ அவருடைய தேவை நிறைவேற்றப்படுகின்றது என்பதாக கூறுகின்றார்கள். பக்ரி இப்னு அப்துல்லா முஸ்னி என்ற ஒருவர் தன் இறை நண்பரிடம் சென்று, எனக்கு உபதேசம் செய்யுங்க, ஔசினி எனக்கு வசியத் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இறை நண்பர் நான் என்னப்பா உனக்கு வசியத் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, நான் ஒரு 2 விஷயம் வெறும் 2 விஷயம் மட்டும் நான் உனக்கு சொன்னேன், அதை மட்டும் பின்பற்றினாலே நீ இம்மையும் சரி மறுபடியும் சரி வெற்றி பெற்றுவிடு அப்படின்றாங்க. அந்த 2 விஷயம் என்னது? முதலாவதாக, நீ செய்த பாவத்திற்காக வருந்தி பாவம் மன்னிப்பு தேடு. நீ செய்த பாவத்திற்காக வருந்தி பாவம் மன்னிப்பு தேடு. இரண்டாவதாக சொல்கின்றார்கள், அல்லாஹ் உனக்கு அளித்த அருள்கொடைக்காக நீ நன்றி செலுத்து. இந்த மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் ஒரு பக்கம் அவனுடைய கிராமத்துல இறக்கிட்டே இருக்கான். யார் இவர் தான் செய்த பாவத்திற்காக வருந்தி பாவ மன்னிப்பு தேடுகின்றாரோ, மேலும் அல்லாஹ் அடைந்த ரிஸ்கிற்காக நன்றி செலுத்துகிறாரோ, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறாரோ, அவர் இம்மைக்கு மறுமையில் வெற்றி பெற்று விடுவார் என்பதாக கூறுகின்றார்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? பிறருடைய பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள், பிறரின் பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள். இல்ல கிசாஸ் வாங்க, கைக்கு கையை காடு காலி அல்லாஹ் மறுமையில உங்களை வச்சு கிசாஸ் வாங்குவான். எனவே வாழும் காலத்திற்கு அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடும் பாக்கியத்தையும், பாவம் செய்யாமல் இருக்கும் பாக்கியத்தையும் வந்தோம் நல்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.